இன்னைக்கு நம்ம 3 ஸ்பூன் கிச்சனை பார்க்க போது ரோட் சைட் காலிஃபிளவர் எப்படி பண்றேன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு பவுல்ல ஒரு சின்ன காலிஃபிளவரை நல்லா வேக வச்சு எடுத்துட்டு சின்ன சின்ன கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் சிக்கன் 65 பொடி, உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு 3 ஸ்பூன் மைதா மாவு, 2 ஸ்பூன் கார்ன்ஃபிளவர் மாவு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கூடவே கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மசாலா பொருட்கள்லாம் காலிஃபிளவர் இறங்குறதுக்கு 1/2 மணி நேரம் ஊற விட்டுக்கலாம். இதனால ஊறினதுக்கு அப்புறம் சூடான எண்ணெயில காலிஃபிளவரை பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த பொரிச்செடுத்த காலிஃபிளவரை தனியாக வச்சுட்டு இப்போ ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய், 1 கப் வெங்காயம், உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 தக்காளி நல்லா பேஸ்ட் ஆக்கி ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் சிக்கன் 65 பொடி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த மசாலா கொஞ்சம் கட்டியாகிறதுக்கு ஒரு பவுல்ல கொஞ்சமா தண்ணி, 1 ஸ்பூன் கார்ன்ஃபிளவர் மாவு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இந்த மசாலா கூட கலந்துக்கோங்க. இப்போ நம்ம ஏற்கனவே பொரிச்சு வச்சுக்க காலிஃபிளவர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கடைசியா கொஞ்சமா கொத்தமல்லி இலை தூவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். தண்ணி நல்லா இருகினதுக்கு அப்புறம் சர்வ் பண்ண வேண்டியதுதான். சர்வ் பண்ணும்போது சின்ன வெங்காயமும் கொத்தமல்லி இலையை தூவி சர்வ் பண்ணிருங்க. அவ்வளவுதான், நம்ம ரோட் சைட் காலிஃபிளவர் ரெடி. மறக்காம 3 ஸ்பூன் கிச்சனை ஃபாலோ பண்ணிக்கோங்க.